வாங்கத்த, எது வேணுமா? இல்லடா, எதுவும் வேண்டாம். வேலையெல்லாம் முடிஞ்சது. கோயிலுக்கு போயிட்டு வரலாமின்னு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லாம போன தேடுவல்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிங்கத்த, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீயும் வரியா? அத்தை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்துச்சேன். இன்னும் குளிச்சு ரெடி ஆகணுமே. சரி, அப்ப நீ பொறுமையா ரெடியாகு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கத்த. என்ன இது? ஹாஸ்பிட்டலுக்கு வந்த குழந்தைங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. எப்படி இது? ஹாஸ்பிட்டல் பேரு வேறையா இருக்கு. எதுக்கு நம்ம கிட்ட இந்த ஃபைல் வரணும்? அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்ல இருக்கிறப்ப தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டீங்க? ஏய், நான் போய் 1 hour ஆச்சுடி. என்ன பண்ணிட்டு இருந்த? நானா இந்த ஃபைல் பார்த்துட்டு இருந்தேங்க. என்ன இருக்குது? ஏதாவது புரிஞ்சுதா? இது ஒரு குழந்தையோடதுங்க. சொல்லப்போனா பிளட் கேன்சர் இருக்கு அவனுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டல் வேற. எனக்கு எங்கேயோ இடிக்குதுங்க. எந்த சம்மந்தம் இல்லாம எதுக்கு நம்ம கையில் கொடுக்கணும்? ஒருவேளை நீ டாக்டர்ல, அதனால கொடுத்துருக்கலாம். ஏங்க, இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு டாக்டருங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எதுக்கு நம்மளை தேடி வந்து கொடுக்கணும்? சரிடி, யோசி. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரேன். வந்துட்டு இது என்னன்னு பார்க்கலாம். சரிங்க. நீ குளிக்கல? இதோ போக போறேன். சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமாங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் போதும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இருங்க, நான் வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். இல்லப்பா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடியே போகணும். சரி, ஓகே, நீங்கள் போங்க, நான் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நான் அங்கேயே பார்த்துப்பேன். நீ கிளம்பு, பத்திரமா போயிட்டு வா. ஐயோடா, உங்களை பார்க்கறத விட எனக்கு என்ன வேலை? சாப்பாடு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹே, எதுக்குடி? எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? ஆமாம் ஆமாம், இங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து வரணும் பாருங்க. காரில் ஏறினா அங்கே வந்து இறங்க போகிறேன். ஏங்க? சரி, நீ பேசினா பேசிட்டே இருப்ப. நான் கிளம்புறேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரலன்னா கூட ஓகே தான். எனக்காக கஷ்டப்படாத. பரவாயில்லைங்க, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் வெளியே எதுவும் பார்க்க வேணாம். சரி, ஓகே. என் பொண்ணுங்க? இப்போதாங்க மாமா வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காரு. சரிடி, பாய். பாய்ங்க. சொல்லுங்க டாக்டர். ஒரு எமர்ஜென்சி டாக்டர், நீங்கள் கொஞ்சம் உடனே வர முடியுமா? என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் டாக்டர். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் ஊர்லேருந்து வந்தால் தெரியாது. இப்போ தான் பெரிய மேடம் வந்தாங்க. பெரிய மேடமா? யார்? அத்தையவா சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர், அவங்க தான் நீங்கள் ஊர்லேருந்து வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு 10 minutes அங்கே இருப்பேன். என்ன இது? அத்தை இப்போ ஹாஸ்பிட்டல் போனாங்க. கோயிலுக்கு தானே போகிறேன் நாங்கள். சரி, ஒன்று பண்ணலாம். இவர் வேறு சாப்பிடாம போயிட்டாரு. அத்தைகிட்ட கோயில் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அத்தை எங்கே இருக்கீங்க? சொல்லுமா. கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லிட்டு தானே வந்தேன். கோவில்லையா? சரிங்க அத்தை. ஒன்றும் இல்லை அத்தை, ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் போகலான்னுல. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டி வருது. அவர் காலைல சாப்பிடாம போயிட்டாரு. கொஞ்சம் சாப்பாடு மட்டும். நீ ஹாஸ்பிட்டல் வரியா? இன்னைக்கு 3 மணிக்கு மேலே தானே சொன்னேன். ஆமாம் அத்தை, வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறேன்? அதுவும் இல்லாமல் நிறைய கேஸ் வந்திருக்கு. சரிம்மா, நீ கிளம்பு. நான் போய் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். ஓகே அத்தை, தேங்க்ஸ் அத்தை. என்ன நடக்குது? அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அத்தை கோவிலில் இருக்கேங்கிறாங்க. ஒன்றும் புரியல. சரி, இப்போதே கிளம்பலாம். டாக்டர், டாக்டர், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அழாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு நான் அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க டாக்டர். சிஸ்டர், யார் இவங்க? டாக்டர், 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் அடிபட்டு ஒருத்தர் ரொம்ப மோசமான நினைக்கணும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாங்க. அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்களாம். ஆமாம் டாக்டர், வெளியூரில் ஃப்ரெண்டு கல்யாணம் போயிட்டு வரேன்னு போனாங்க. திரும்ப வரவே இல்லை. காணும் தேடி பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விவரமே தெரிஞ்சுது. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஆர்த்தி. கவலைப்படாதீங்க ஆர்த்தி. உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? ரவி. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எத்தனை வயசு இருக்கும்? இந்த பிப்ரவரி 12 வந்ததுன்னா அவருக்கு 29 வயசு முடியும். நானும் அவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் வேற வேற ஜாதி. எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிடல. ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். எனக்கு அவன், அவனுக்கு நான். நாங்க 2 பேர் தான். திடீர்னு பார்த்தா இப்படி ஆடிப்பட்டு கிடக்கான். அவன் நல்ல பணக்கார வீட்டு பையன். நான் தான் கஷ்டப்பட்டு வீட்டு பொண்ணு. அவனுக்கு வேலையே பார்க்க தெரியல. நான் வீட்டில் ஒரே சண்டை போட்டேன். எத்தனை நாளைக்கு தான் வீட்டில் உட்காந்து வெட்டி சோறு திம்பேன்னு. இப்போதான் சொன்னான், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு வேலைக்கு போறேன்டி, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு. ஆனால் கடைசியில் இப்படி வந்து படுத்திருக்கான். அப்புறம் 2 நாள் உங்களை காண்டாக்ட் பண்ணலையா? இல்லை டாக்டர், காண்டாக்ட் பண்ணலையே. அது எப்படிங்க? முந்தியாவது பரவாயில்ல. இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப சகஜமாக வந்துருச்சு.
இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போகிறப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டாரா இல்லை அங்கே போயிட்டு கால் பண்ண மாட்டாரா? இல்லை டாக்டர், அடிக்கடி இவன் வெளியே போவான், ஆனால் கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டான். எங்கே போகிறேன்னு கேட்டால் அவனுக்கு கல்யாணம் இவனுக்கு கல்யாணம்னு ஏதாவது சொல்லிடுவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறமா ஏமா தேட பார்த்தீங்க? ஐயா, எப்பவும் ஒரு நாள்ல திரும்பி வந்துடுவான். இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். சொல்ல போனா நான் தான் அதிகமாக வாய் பேசுவேன், அவன் எதுவுமே பேச மாட்டான். ரோட்ல யாராவது சண்டைக்கு வந்தா கூட நான் 4 பேச்சு பேசுவேன். விட்டுடி, வீணா சண்டை இருக்காதுன்னு சொல்லுவான். என்ன கூட 2 நாள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க போறான் போல நினைச்சிட்டேன். டாக்டர், இப்போ அந்த பேஷண்ட்க்கு எப்படி இருக்கு? அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர், அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இங்க பாருங்க ஆர்த்தி, மனசை தளர விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்க விரும்பல, கொடுக்கவும் முடியாது. உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஆனால் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். டாக்டர், எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஆனால் என் புருஷனுக்கு ஆபத்துன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதை பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தலையில் அடி பலமாக இருக்குது. உடம்புல எங்கே அடிப்பட்டாலும் சின்ன காயத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் தலையில் காயம் பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இவருக்கு ரொம்பவே சேதமாயிருக்கு. கண்ணு முழிக்கவே மாட்டேங்கிறாரு. பேசுறதுக்கு நாங்கள் கொடுக்குற மெடிசனுக்கு எதுக்குமே அவரோட உடம்பு மனசும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஏதாவது ஆப்ரேஷன் வேணா கூட பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் பணத்துக்கான எந்த தேவையும் கிடையாது. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வச்சிருக்கோம். இப்போ விஷயம் பணத்தை பற்றி இல்லை. எப்பவும் தலையில் அடிபலமாப்பட்டதுன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக செயலுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஹஸ்பண்டோட கேஸ்லையும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ அது எதுக்கு டாக்டர்? இல்லை சொல்லுங்க. பிஎஸ்சி பாட்னி. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா படித்தவங்க தான். கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்படியே விட்டீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டு அப்படியே இறந்து போயிடுவார். ஆனால் நீங்கள் நினச்சா அவரை உயிரை காப்பாற்ற முடியும். டாக்டர், என் புருஷனை காப்பாற்ற முடியும், காப்பாற்றுங்க டாக்டர். இட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை தான் உயிரோடு கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் உடம்புல இருக்கிற எல்லா பாட்டும் செயலிழக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். அப்போ என் புருஷன் என்னை விட்டுட்டு போக போறாருன்னு சொல்றீங்களா? அப்படியே நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அவரோட உடம்புல மூளை மட்டும் தான் செயலிழந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடி எல்லா பாட்டையும் காப்பாற்றி ஆகணும். இதை வச்சு 4-5 பேரை நம்ம காப்பாற்றலாம். அவரை எந்த விதத்துலையும் காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற பார்ட்ஸை வச்சு 4 பேருக்கு நிறைய பேர் செயலிழந்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண முடியும். இது மூலமாக உங்கள் ஹஸ்பண்டோட பாடி பார்ட்ஸாவது உயிரோடு இருக்கும். அதை வச்சு 4 பேருக்கு நல்லது செய்யலாம். கொஞ்சம் யோசிங்க. என்ன டாக்டர் பேசுறீங்க? என் புருஷன் உயிரோட இருக்காரு, நீங்க என்னன்னா அவரோட உடம்போட உறுப்பு எடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் படிச்சவங்க தானே, கொஞ்சம் ட்ரை பண்ண புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். உங்க சம்மதம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன் நிலைமையில நீங்க இருந்தா அப்போ இப்படிதான் பேசுவீங்களா டாக்டர்? ஆர்த்தி, எனக்கு நல்லாவே புரியுது ஆர்த்தி. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் உடனே சைன் பண்ணியிருப்பேன். சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர். உடனே இவங்களை சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போங்க. தேவையான கவுன்சிலிங் கொடுங்க. சீக்கிரமாக பேசி சம்மதம் வாங்குங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. டைம் இல்லை. ஓகே டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எனி அப்டேட்ஸ்? டாக்டர், அந்த ரவி ஆக்சிடென்ட் கேஸ் விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஓ, அது நார்மலாக நடக்கிற ரொட்டீன் ஃபார்மாலிட்டிஸ் தானே. வேறு ஏதாவது? மேடம் ஆதி வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ, எப்போ வந்தாங்க? இப்போ 1 hour முன்னாடி. ஓகே, சரி கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். மார்னிங் ரவி கேஸ் யார் பார்த்தா? ஆதி மேடம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதி மேடமா? எஸ் டாக்டர். அவங்கள யார் பார்க்க சொன்னது? அது டாக்டர், நான் தான் சொல்லியிருக்கேன் என் விருப்பம் இல்லாமல் என் பேஷண்ட் கிட்ட போகக்கூடாதுன்னு. இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியோட ஒய்ஃப்னா? சாரி டாக்டர், என்னால் சொல்ல முடியாதுல்ல. இந்த பேஷண்ட்டை பாருங்கள், இந்த பேஷண்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு. நான் ஒரு சாதாரண நர்ஸ். ஓகே, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். அப்புறம் டாக்டர் சொல்லுங்கள். அந்த ரவியோட ஒய்ஃப்னு ஆர்த்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன, ரவிக்கு ஒய்ஃபா? யார் இல்லாதவங்கன்னு சொன்னாங்க? ஆமாம் டாக்டர், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃப்னு ஆர்த்தின்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்கள கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனேன். என்ன கவுன்சிலிங்? அதான் டாக்டர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? டாக்டர், பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு, மேடம் தான் உடனடியாக பண்ண சொன்னாங்க. சரிங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக நான் ஊர்லேயே கிடையாது. ஜஸ்ட் 1 hour முன்னாடி தான் வந்தேன். இல்லை சார், ஆக்சுவலாக நான் ஒரு 1 week ஊர்லேயே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1.5 hours முன்னாடி தான் இங்கே வந்தேன். ஆனால் பார்த்த வரைக்கும் அந்த பேஷண்ட் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். பார்க்க பாவமாக இருக்குது.
2 பேருக்குமே கொஞ்சம் வயசு, லவ் மேரேஜ், ஊர் எதிர்த்து வேற கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையில இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டாம். என்ன பண்ணுறது, நம்ம கையில் என்ன இருக்குது? சொன்ன உடனே அந்த பொண்ணு அப்பா அழுகையே தாங்க முடியல, பார்க்கவே முடியல. நமக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கோ, கடவுளுக்கு கண் இல்லையான்னு தோணுது. இல்லைனா கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னவர் இப்படி ட்ரெயினில் விழுந்து அடிபட்டுருப்பாரா? பாவம் தான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை டாக்டர், இது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை. என்ன சொல்கிறீங்க? கேஷிட்டில் ஆக்சிடென்ட் தானே இருந்தது? ஆமாம் டாக்டர், முதல்ல நான் கொண்டு வந்து சேர்த்தப்ப அப்படி தான் நினச்சோம். ஆனால் அந்த பையனை கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர், இப்போ வரைக்கும் விசாரிச்சதுல அதுதான் முடிவாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் சார் கேஷிட்டில் ஆக்சிடென்ட் போட்டிருந்தது? என்ன பண்ணுறது டாக்டர், முதல்ல உயிரை காப்பாற்றணும்னு அவசரமாக வந்து சேர்த்துட்டாங்க. எதையும் விசாரிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவன் அந்த பையனை கொலை பண்ண முயற்சி நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ரயில்வே போலீஸ்கிட்ட போய் விசாரிக்க போனோம். இந்த பையன் கூட இன்னொரு பையனும் வந்திருக்கான். அவன் இன்னும் சின்ன பையனாக இருந்தானா. 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கானுங்க. பக்கத்தில் இருந்தவங்க கூட சண்டை போடாதீங்கப்பா, கத்தாதீங்கப்பான்னு சொல்லியிருந்திருக்காங்க போல. சாதாரணமாக கூட பேசியிருந்திருக்கலாம். இல்லை டாக்டர், சண்டை அதிகமாக இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பிரித்து விடுற அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாமல் நம்ம நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாம் ட்ரெயினில் சண்டை நடந்தது, ஒரு 15லேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்குமா, அந்த பையன் தான் ஒன்றா இருந்தான்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த பையன் தெரிஞ்ச பையனாக இருந்தால் இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா வந்திருக்கணும். ஒன்றாவும் வரல. இல்லை இந்த டிவி நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவருன்னு சொல்ல வந்திருக்கணும். அப்பவும் வரல. இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அங்கே தான் இடிக்குது. சின்ன பையங்கிறீங்க, கண்டிப்பாக ஸ்கூலோ காலேஜோ தான் படிப்பான். கண்டிப்பாக பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இப்போ என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பையனுக்கு 15லேருந்து 17 வயசு இருக்குங்கிறீங்க. தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுல்ல? என்ன பண்ணுறது டாக்டர், இறந்து போனவன் கூட இருந்திருக்கான், பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். கண்டிப்பாக சந்தேக வளையத்தில் கொண்டு வந்தானே ஆகணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் இங்கே வரலங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை குற்றவாளி ஆக்க முடியாதுல்ல? சரிங்க சார், உங்களுக்கு அந்த பையன் மேலே தான் டவுட்னா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். சரி, அவங்க ஒய்ஃப்ட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க விசாரிக்கிற நிலைமையிலே இல்லையே. கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர், இந்த நேரத்தில் அவங்ககிட்ட பேசுறது சரியாக இருக்காது. ஒருவேளை கொலையாக இருந்தால் உடனுக்குடன் பார்த்தா தானே குற்றவாளியை பிடிக்க முடியும். கரெக்டு தான். ஓகே சார், நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரு சில பேஷண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர், நீங்கள் போங்க. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். நான் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிக்கிறேன்.